2016ஆம் ஆண்டை வரவேற்கும் விதமாக பல்வேறு கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது. சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் மற்றும் வடபழனி முருகன் கோவில் ஆகியவற்றில் நடைபெறும் சிறப்பு வழிபாடுகள் குறித்து நமது செய்தியாளர்கள் அபிநயா மற்றும் ஸ்டாலினிடம் கேட்கலாம். முதலில் அபிநயாவிடம் பேசலாம். அபிநயா, திருவல்லிக்கேணி கோயில்ல என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? அங்க பக்தர்களோட வருகை எப்படி இருக்கு? அதுமா இந்த இடத்துல இந்த கோயிலில் அதிகாலையிலிருந்து அதிகமான மக்கள் வர தொடங்கி இருக்கின்றனர். வழக்கமான சிறப்பு பூஜைகள் என்று தனியாக ஏற்பாடு செய்யப்படவில்லை என்றாலும் மார்கழி மாதம் என்ற காரணத்தினால் இந்த கோயிலில் அதிகமான சிறப்பு பூஜைகள் வழக்கம் போல் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் பக்தர்களுடைய வருகை அதிகமாக இருப்பதாக கோயில் நிர்வாக தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகமான மக்கள் கூட்டத்தை சமாளிக்கும் விதமாக அதற்கென்று தனியாக கட்டை கட்டி இருப்பது, இது போன்ற சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதிகாலை 5 மணி முதலே அதிகமான மக்கள் இந்த கோயிலுக்கு வர தொடங்கி இருக்கின்றனர். தொடர்ந்து இவர்களுக்கான பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் கோயில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூட்டம் வருவதற்கு ஏற்றவாறு பூஜைகளும் தொடர்ந்து செய்யப்படுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக நிர்வாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உமா, அபிநயா, நீங்க இணைப்பிலேயே இருங்க. தொடர்ந்து ஸ்டாலின் கிட்ட கேட்கலாம். ஸ்டாலின், அபிநயா பேசும்போது சொன்னாங்க, திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில்ல புத்தாண்டுக்காக ஏதேனும் சிறப்பு வழிபாடு எதுவும் செய்யப்படல, மார்கழி பூஜை தான் நடந்துட்டு வரதா சொன்னாங்க. நீங்க இருக்கக்கூடிய வடபழனி கோயில்ல, முருகன் கோவில்ல ஏதேனும் புத்தாண்டை ஒட்டி சிறப்பு வழிபாடு ஏதேனும் செய்யப்பட்டிருக்கா? அதற்கான ஏற்பாடுகள் எப்படி இருக்கு? திவ்யா, அதாவது புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நேற்று இரவு முதலே களைகட்ட தொடங்கி இருந்தாலும் இந்த புத்தாண்டை சிறப்பாக வரவேற்கும் விதமாக முதலில் மக்கள் தேடி செல்லும் இடங்கள் திருத்தலங்கள், குறிப்பாக அதாவது எந்த மதத்தவராக இருந்தாலும் அவரவருடைய திருத்தலங்களில் போய் இந்த புத்தாண்டை சிறப்பாக வரவேற்கும் விதமாகவும் சிறப்பாக இந்த புத்தாண்டு அமையும் விதமாகவும் அனைவருடைய திருத்தலங்களில் சென்று வழிபடுவது பொதுவாகவே அனைத்து வருடங்களில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த வருடத்தை பொறுத்தவரை இந்த சிறப்பு பூஜைகளானது தற்போது சென்னை வடபழனி கோயிலில் நடைபெற்று வருவதாகத்தான் நேரடியாக பார்க்க முடிகிறது. அதாவது அதிக அளவில் தற்போது இந்த கோயிலில் பக்தர்கள் சிறப்பான வழிபாடுகளில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக கோயில் நிர்வாகம் சிறப்பான வழிகளை ஏற்பாடு செய்து அந்த கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக தற்போது இந்த கோயில்களில் ஏற்பாடுகளானது செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக அதாவது பொது தரிசனமாகட்டும், சிறப்பு தரிசனம், அதே போல கட்டண தரிசனம் என வெவ்வேறு பிரிவுகளாக பிரித்து இந்த பொதுமக்களை வரிசைப்படுத்தும் முறையில் கோயில் நிர்வாகமானது ஈடுபட்டு வருகிறார்கள். சிறப்பு பூஜைகளும் இன்று அதிகாலை முதலே வடபழனி கோயிலில் ஏற்பாடு செய்யப்பட்டு தற்போது சிறப்பாக நடைபெற்றுள்ளன. நேரடியாக அந்த காட்சிகளை பார்க்கலாம். தற்போது சென்னை வடபழனி கோயிலை பொறுத்தவரை தற்போது அதிக அளவில் பக்தர்கள் இங்கு கூடி தற்போது இந்த சிறப்பு பூஜைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த புத்தாண்டை சிறப்பாக வரவேற்கும் விதமாக அதிக அளவில் பக்தர்கள் வந்துள்ளார்கள். தற்போது நம்மிடையே ஒரு பக்தர் இருக்கார், நம்ம அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம். தற்போது இந்த உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு எந்தவாறு உங்களுக்கு அமைய வேண்டும் நினைக்கிறீங்க? இதை எப்படி செலிப்ரேட் பண்ணிருக்கீங்க? உலக மக்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாரும் சீரும் சிறப்பாக இருக்கணும், அதை வேண்டி கேட்டுக்கிறோம். இப்போ அதாவது குறிப்பாக கோயில்களுக்கு அதிகமாக இந்த புத்தாண்டு வர்றதுக்கான காரணம் என்ன? நீங்கள் குடும்பத்தோட, நீங்கள் மட்டும் இல்லை, இங்கே நேரடியாக பார்க்கும்போது குடும்பமாக சிறப்பு பூஜைகளில் வழிபட்டு இருக்காங்க. கோயில்களில் என்ன மாதிரியான விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டு? ஒரு நல்லது, அமாவாசை, பௌர்ணமி, இந்த மாதிரி ஒரு கிருத்திகை, இந்த மாதிரி விஷயங்கள் வரும். குடும்பம் நல்லா இருக்கணும், ஊர் நல்லா இருக்கணும், வேலை செய்கிற இடத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும், அந்த மாதிரி விரும்பி கேட்டுக்கிறது வரும். நிச்சயமா திவ்யா, நீங்க கேட்டிருப்பீங்க, அதாவது அனைவரும் இந்த புத்தாண்டை சிறப்பாக கொண்டாட வேண்டும், இந்த புத்தாண்டு சிறப்பாக அமைய வேண்டும் என்ற நோக்கில் அனைவருமே தற்போது இந்த சிறப்பு பூஜைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். புத்தாண்டு கொண்டாட்டங்கள் குறித்த தங்களின் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ஸ்டாலின். நன்றி அபிநயா.